ஆல் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கு வந்துட்டு பொட்டேட்டோ கார்லிக் ஃப்ரை ஈஸியா எந்த இன்கிரீடியன்ஸுமே இல்லை, ஒரு 3-4 இன்கிரீடியன்ஸ் இருந்தா வீட்டில் பொட்டேட்டோ கார்லிக் ஃப்ரை ஈஸியா பண்ணலாம். நம்ம யூஸ்வலா வெளியில வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம், ஸோ சிப்ஸ் சாப்பிடுவோம். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உருளைக்கிழங்கு எது செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஓசரம் செஞ்ச டிஷ் தான் இது. அது மட்டும் இல்லாம கிட்ஸுக்கு ஃபேவரட்டான உருளைக்கிழங்குல அவங்களுக்கு எது செஞ்சு கொடுத்தாலும் சிப்ஸ் ஆகட்டும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆகட்டும், எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு கிட்ஸ் ஸ்பெஷல், சோ அவங்களுக்கோசரம் தான் இன்னைக்கு இந்த டிஷ் நான் செஞ்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும். சோ இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை எப்படி செய்யறேன்றதை பாத்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சிம்பிளான இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு ஈஸியா நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்க போறோம். கிரேட் பண்ணும் போது நல்லா நம்மளுக்கு ஸோ எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி மசிச்சு எடுத்து திருப்பி எடுத்தாச்சு. ஸோ ஈஸியா இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பூண்டு வந்துட்டு ஒரு 3 வந்துட்டு நல்லா சிறுசா நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா அது ஒரு அந்த பூண்டோட வாசனம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உருளைக்கிழங்குல. பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ஆரிகனோ, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஆரிகனோ சேர்த்துக்கிறேன். ஸோ ஆரிகனுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் வந்துட்டு இது நானே கிரைண்ட் பண்ணதுதான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு அரிசி மாவு, தேவைக்கேற்ப உப்பு எடுத்திருக்கேன், ரெண்டுமே போட்டுக்கிறேன். ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும். ஸோ கருவேப்பிலை வந்துட்டு நம்ம ஆயில்ல கொஞ்சம் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரிகனோ சேர்க்கும் போது செம ஸ்மெல் சூப்பரா இருக்கும், வாசம். அதனாலதான் இந்த ஆரிகனோ சேர்க்கறது. இப்போ எல்லாமே நல்லா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ மிக்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால நம்ம வேற எந்த மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணாம இந்த மாதிரி சிம்பிளா நான் செய்ய போறேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்துட்டு கையில இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா உருளைக்கிழங்க வந்துட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்ல பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் ஃப்ரை சொல்வா இல்லைங்களா? இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி நான் சின்ன சின்ன ஃபிங்கர் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணிக்க போறேன். சோ பாத்தீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி ஷேப்ல நான் கொண்டு வந்துட்டேன். சோ இது வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ கொஞ்சம் பெர்ஃபெக்ட் ஷேப் வர்றது கஷ்டம் தான். முடிச்சவளுக்கு இந்த மாதிரி ஷேப்ல கொண்டு வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் எண்ணெய் காய வச்சுட்டேன். எண்ணெய் பாத்தீங்கன்னா நான் கம்மியா தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ ஒவ்வொன்னா வந்துட்டு எண்ணெயில சேர்த்துக்க போறேன். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஃபிங்கர் ஃப்ரைஸ் கேக்குறாங்க அப்படின்னு ஒரு கேட்கும் போது டக்கு நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒரு சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது. சோ நான் மாத்தி திருப்பி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆயாச்சு. நல்லா கிறிஸ்பியா நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் ரெடி ஆயாச்சு. இதை இப்போ எடுத்துடுறேன். ஸோ இன்னைக்கு நான் செஞ்ச பொட்டேட்டோ கார்லிக் ஃப்ரை சூப்பரா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, கொஞ்சமா மயோனஸ் வீட்ல இருந்தா அது கூட இல்ல கெச்சப் கூட சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். கிட்ஸ் இருக்கிற வீட்ல இந்த மாதிரி நீங்களே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும் போது ட்ரஸ்ட் மீ, சீரியஸா வெளியில இருக்கிற ஸ்நாக்ஸை வந்துட்டு அவங்க கேட்டு சாப்பிடவே மாட்டாங்க. அவ்வளவு நல்லா டேஸ்டியா இருக்கு. ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளா நீங்க பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா ஆரிகனோ இல்லைன்னா கூட பரவாயில்ல, சில்லி ஃபிளேக்ஸ் வந்துட்டு ஈஸியா நம்ம வீட்லயே காஞ்ச மிளகாய் வரைச்சா சில்லி ஃபிளேக்ஸ் கிடைக்கும். அது கூட கொஞ்சம் லைட்டா பெப்பர் பவுடர் போட்டு இந்த மாதிரி ஈஸியா நம்ம உருளைக்கிழங்கு ரெசிபி செய்யலாம். நானே ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பிடுவேன். அவ்வளோ நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. ஸோ நம்ம ஒரு டிஷ் செஞ்சா மெயினே நம்ம சாப்பிடும் போது வி ஷுட் ஃபீல் லைக் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும், நம்மளுக்கு தோணணும். அந்த மாதிரி ஒரு டிஷ் எனக்கே இவ்வளவு பிடிச்சிருக்குன்னா எங்க வீட்டு குழந்தைக்கு கண்டிப்பா இது பிடிச்சிருக்கும். ஸோ சம மழை கிளைமேட் பாத்தீங்கன்னா மழை கிளவுடியா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஹாட்டா கிறிஸ்பியா ஏதாவது சாப்பிடணும்னு எல்லாருக்குமே தோணிட்டே இருக்கும். யூஸ்வலா செய்யற பஜ்ஜி போண்டா விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பொட்டேட்டோல ஈஸியா வித்தின் 5
மினிட்ஸ்ல குவிக்கா செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்துட்டு நான் செகண்டா போட்டது கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நான் எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆன மாதிரி ஆயிட்டு இருக்கும். என்னன்னா பாப்பா சடனா வந்துட்டு டியூப் பிச்சுட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ள கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் அதுவுமே நல்லா தான் இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, கருக விடாம கொஞ்சம் ஜாஸ்தி இது பண்ணாம இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரைஸோட டேஸ்ட் ஆகட்டும் அது இது நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ நான் பண்ண சின்ன மிஸ்டேக்கை வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் அதை பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் பக்கத்திலே இருந்து பொறுமையா லைட் கலர் சேஞ்ச் ஆகும் போதே எடுத்துடுங்க. அப்பவே நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். கிறிஸ்பி பாருங்க, சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப டார்க் நம்ம பஜ்ஜி போண்டா போடுற மாதிரி நம்ம இது பண்ணாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் ஆனா இதுக்கு வந்துட்டு எக்ஸாக்டா ஃப்ரைஸ் மாதிரி கிடைக்கணும்னா இந்த மாதிரி கலர் ஷேட் ஆகாம அதே மாதிரி எடுங்க, அப்ப கண்டிப்பா கிடைக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு சிம்பிளான கார்லிக் பொட்டேட்டோ ஃப்ரை உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். சோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வீட்ல வந்துட்டு கிட்ஸ் இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷை செஞ்சு கொடுக்க நீங்களும் சொல்லலாம். சோ நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா என்னோட சேனலை வாட்ச் பண்ணணும், என்னோட வீடியோஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே Facebook இருந்தாலும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.